அனு 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 ஏய் என்னங்க? என்ன மகாராணி பலத்த யோசனையில இருக்கீங்க? எந்த கோட்டைய பிடிக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? கோட்டெல்லாம் இல்லங்க, நான் வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆள் வரது கூட தெரியாம அப்படி என்ன உங்களுக்கு யோசனை? அதுவா, அது லக்ஷ்மி அக்கா நான் கன்சீவா இருக்கேன் பர்த்டே பார்ட்டில எல்லாரும் முன்னாடி சொன்னாங்கல்ல. ஏய் சந்தோஷமான விஷயம் தாண்டி. பாத்துல நம்ம வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆமா சக்தி, நம்ம வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி எங்க வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படணும்ல. சந்தோஷப்பட்டுட்டு போட்டுமே. யார் வரான்னு சொன்னாங்க? அவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? நம்ம தான் இன்னும் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. ஆமால, இப்ப சொல்லிடு. ஒரு நிமிஷம் கட் பண்ணு. ஏங்க? இல்ல, இந்த விஷயத்த போன்ல சொல்றதை விட நேர்ல போய் சொல்லலாமே. சென்னைக்கே வா? நிஜமாவா? ஆமா. Thank you. ஓகே. சாரி அனு, நானும் உன்னை ரொம்ப நாளா உங்க அப்பா அம்மாவை பார்க்க கூட்டிட்டே போலல. அதான் போயிட்டு வந்துடலாம். நம்ம வீட்ல நடந்த பிரச்சனைக்கு எப்படிங்க போயிருக்க முடியும்? அதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது வந்துட்டே இருந்துச்சு. ஏய் அனு, இப்பதான் அதெல்லாம் சரியாயிடுச்சுல. அதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஷார்ட் ட்ரிப்பா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். Thank you. ஐயோ, ஏய் உன்னலடி, போன் தான். நீ சாஞ்சுக்கோ. என்ன? உங்க அப்பா நீ பண்ணது மிஸ் கால் அடிச்சு போல இருக்கு. திரும்பி கால் பண்றாரு. இந்த பேசு. என்ன பேசுறது? பேசு, ஏதோ ஒன்னு பேசு. ஏதாவது பேசுறதுனா நீங்க விஷயத்தை நேர்ல போய் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஏய் விஷயத்தை நேர்ல சொல்லிக்கலாம். நாம வரோன்னு மட்டும் சொல்லு. சொல்லு, பேசு, சீக்கிரம் பேசு. ஹலோ அப்பா. ஹலோ, எப்படிமா இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம்மா. ஆமா, ஃபோன் பண்ணியிருந்தா கட்டாயி போச்சு. அதனால தான் நான் கால் பண்ணேன். அதுவாப்பா, அது பேசணும் போல இருந்துச்சு, கால் பண்ணேன்ப்பா. அப்புறம் எதுக்குமா கட் பண்ண? அது அது ஏதோ ஒன்னு சொல்லு. அதுவாப்பா, நேர்ல பேசிக்கலாம்னு கட் பண்ணிட்டேன். நேர்லையா? வரீங்களா? நீங்க எப்பமா வரீங்க? எப்பா? நாளைக்கே வரோம்ப்பா. ஓ, வாட் a சர்ப்ரைஸ். வாமா. மாப்பிள்ளை வராருல? கண்டிப்பாப்பா, அவர் இல்லாமையா? எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொல்லுங்க, நான் பிக்கப் பண்ண கார் அனுப்புறேன். அதுவாப்பா, சொல்லுமா. அது கிளம்பும் போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்ப்பா. ஏன்னா சொல்லுமா. இனிமே தான் பஸ் டிக்கெட்டே புக் பண்ணணும். திடீர்னு பிளான் பண்ணோமா, அதான். சரிம்மா, வந்துருங்க. நாங்க சமையல்லாம் பண்ணி வச்சிரோம். மாப்பிளைக்கு பிடிச்ச ஐட்டமா பண்ணி அசத்திடுறோம். என்ன சத்தத்தையே காணோம்? பாரு, பாட்டு வேறையா? ஏய், எங்க என்ன சுடு என்ன சுடு, துப்பாக்கியில சுடு. ஏய் என்னடா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க நீ? வா, என்ன சுடு, தோட்டத்துல வச்சு சுடு. வா ஓடியா. வா. கிளவி நெசமாவே குளிக்குது. அப்பா, இது சீக்கிரம் வந்துடக்கூடாது, இல்லைன்னா சொதப்பிரும். அப்பா, இதான் நல்ல சான்ஸ். அர்ஜுன, ஐயோ என் புள்ள. ஐயோ அர்ஜுன, என் புள்ள. ஐயோ அர்ஜுன, டேய் அர்ஜுன், திடீர்னு காணாம போயிடுறானே. எங்க தானே விளையாடிட்டு இருந்தா? ஐயோ. ஏய் முனியா. என்னங்கய்யா? தோப்புல இன்னைக்கு தேங்காய் வெட்டிட்டு இருக்காங்கல்ல? ஆமாங்கய்யா. தங்க வேலை போக சொன்ன போனானா? அமர தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருங்கய்யா. சரி, நீ உன் வேலையை பாரு. ஐயோ, இந்த கிழமை வந்துருச்சு போல இருக்கே. அர்ஜுன் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, அர்ஜுனை காணனாலே என்ன மட்டும் தானே சந்தேகப்படுவாங்க. கடவுளே, இப்ப என்ன பண்றது? வர வெயிட் தாண்டா உனக்கு கூட்டிட்டு வருது. அர்ஜுன், ஒரு கதை சொல்லவா? அங்கேயே போய் பாப்போம்.
ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான். அந்த நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சான். அந்த வடையை எடுக்கிறதுக்கு ஒரு காக்கா திட்டம் போட்டுச்சான். காக்கா பாட்டி சுட்ட வடையை தூக்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துருச்சான். அந்த காக்காயை ஏமாத்திட்டு வடையை தான் அடிச்சுக்கலான்னு நரி கணக்கு போட்டுச்சான். கடைசியில என்ன ஆச்சுன்னா நரி ஏமாந்து போச்சான். ஐயோ, நரின்னு இந்த கிழமை யாரு சொல்லுது? என்னையா இல்ல கதையிலையா? ச்சே, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயி போச்சு. போச்சு ஏ அர்ஜுன, நீ தாத்தாவுக்கு ஒரு ஓனாய் கதை சொல்லு. எங்க சொல்லு. ஐயோ, ச்சீ, போச்சு. இந்த ரெண்டு பெருசுகளும் இன்னைக்கு பிளானையே சொதப்பிருச்சுங்க. ஐயோ, என்ன பண்றது? அம்மா தேனு கண்ணு மா சூடா நல்லா இஞ்சி டீ போட்டிருக்கேம்மா, குடிச்சு பாரு. சூடா இருந்தா அதுவும் தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணிக்கோ. தலைவா அடியாத்தி, என்ன இவ ஒரு மார்க்கமாவே இருக்காள? டீய நல்லா போட்டிருக்க, வேணான்ட்டு போறாள. சரி, இதையே நம்ம வேஸ்ட் பண்ணோம், குடிச்சிடலாம். எப்படி இருக்கு லக்ஷ்மி? நல்லா இருக்கேன். நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எங்க பொள்ளாச்சி இன்ஸ்பெக்டர் கண்ணன் சார் தான் கூட்டிட்டு வந்தாரு. ஜெயிலர் சார் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? இல்ல சக்கரி, ஜான்சியை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அவதான் போயிட்டால, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா. இனிமே அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லங்க, எனக்காக அவ உயிரையே கொடுத்திருக்கா. அநியாயமா நான் அவளை பறி கொடுத்துட்டேனே. அவளை போலீஸ்ல இருந்து காப்பாத்துறத நினைச்சிட்டு நானே எம்மங்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேனே. அவ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் அவசரமா அனுப்பி அவ ஆயிலையும் அவசரமா முடிச்சிட்டேன். அதுல ஏன் தப்பும் இருக்குங்க. நான் அன்னைக்கு வெளியே போனதுனால தானே ஜான்சி என் வீட்டுக்கு வந்தா. எனக்கு வச்சிருந்த விஷ மருந்து குடிச்சு எனக்கு பதிலா அவ செத்து போயிருக்கா. அதுதான் ஆண்டவனோட திட்டமோ என்னமோ. உனக்கு 2 உயிர் கொடுக்கணும் தான் உங்களை 2 பேரா படைச்சானான்னு தெரியல. அவ இப்படி அல்பாயுஸ்ல போறோன்னு தெரிஞ்சுதானா என்னவோ ஒரு வாழ்நாளோட சந்தோஷத்தை, அன்பை, பாசத்தை எல்லாத்தையும் என் கூட இருந்த கொஞ்ச நாள்ல அள்ளி கொடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு சொன்னிய, என்னவா விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல மாமா, அந்த ஜான்சியோட கொலைகேஸ் என்னாச்சுன்னு கேட்டுட்டு வரதுக்கு போனேன். ஏன் லட்சுமி, அதான் முடிஞ்சிருச்சுன்னு அந்த கேஸ மூடிட்டாங்கல்ல.